Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first one. இப்போது நான் வேலை செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? As of now, I am working. As of now னா இப்பொழுதுன்னு அர்த்தம். As of now, I am working. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் முன்பு போல் இல்லை. நீங்க வந்து முன்னாடி போல இப்ப இல்ல. நீங்க நிறைய சேஞ்ச் ஆயிட்டீங்க. முன்னாடி இருந்தது போல இப்ப இல்லன்றதை எப்படி சொல்லலாம்? You are no longer as before. You are no longer as before. நெக்ஸ்ட் ஒன் கடவுள் அருளால் எனக்கு வேலை கிடைத்தது. எப்படியோ கடவுள் அருளால கடவுளோட பிளெஸிங்கால எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் அ ஜாப். பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் அ ஜாப். நெக்ஸ்ட் ஒன் நான் சாப்பிடும்போது அவர் வந்தார். நான் சாப்பிடும்போது அவர் வந்தாரு. அதை எப்படி சொல்லலாம்? He came as I was eating food. நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் அவங்க வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கெஸ்ட் வந்து வராங்க. நீங்க சாப்பிடும்போது அவங்க வந்தாங்கன்னா எப்படி சொல்வீங்க? நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் அவங்க வந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். He came as I was eating food. நெக்ஸ்ட் ஒன் நான் உன்னை தொந்தரவு செய்ய நினைக்கவில்லை. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கலன்றதை எப்படி சொல்லலாம்? I did not mean to disturb you. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. I did not mean to disturb you. நெக்ஸ்ட் ஒன் நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்ன்றதை எப்படி கேட்கலாம்? How much money do I owe you? அப்படின்னா நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு அர்த்தம். How much money do I owe you? நெக்ஸ்ட் ஒன் நான் அவளிடம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன்றதை எப்படி சொல்லலாம்? I think I should talk to her. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். I think I should talk to her. நெக்ஸ்ட் ஒன் நான் காஃபிக்கு பதிலாக டீ குடிப்பேன். நான் காஃபி குடிக்க மாட்டேன், காஃபிக்கு பதிலாக டீ குடிப்பேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் ட்ரிங்க் டீ இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி. இன்ஸ்டெட்னா ஒன்றுத்துக்கு பதிலாக, இதுக்கு பதிலாக நான் இதை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ட்ரிங்க் டீ இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி. காஃபிக்கு பதிலாக நான் டீ குடிப்பேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் அவள் சிறிய விஷயங்களுக்கு கண்ணீர் விடுகிறாள். அவள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகுறான்றதை எப்படி சொல்லலாம்? She sheds tears over small things. அப்படின்னா இவ சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகுறான்னு அர்த்தம். She sheds tears over small things. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.